بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து நியாயமான முறையில் நிர்வகித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து இறையச்சத்தோடு வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக சொல்லிக்கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு சூடு காலத்திலும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தார்கள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தலையங்கமாக ஒரு ஹதீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில் அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டான், அவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று அவர்களை தூய்மையும் படுத்த மாட்டான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் யாருக்கு இரக்கம் காட்ட மாட்டானோ அப்படிப்பட்ட 3 பேரை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கின்றார்கள், ஸலாஸத்துன் 3 நபர்கள் இருக்கின்றார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அவர்களோடு கியாமத்துடைய நாளில் அந்த 3 பேரோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசவும் மாட்டான், வலா இஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், அவர்களின்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம்முடைய அடியான்தானே தவறுதலாக செய்துவிட்டான், மறதியாக செய்துவிட்டான், அறியாமல் செய்துவிட்டான் என்று ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹுவே நம்மளை பார்க்க மாட்டான் என்று சொன்னால், அல்லாஹுவே நமக்கு உதவ மாட்டான் என்று சொன்னால், அல்லாஹுவே நமக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னால் யார் நமக்கு இரக்கம் காட்டப் போவது? இதை நாம் மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், அதில் ஆரம்பமாக கூறிய விடயம்தான், ஷேக் ஜானின், ஒரு வயோதிபர் ஜினா செய்கின்றார், விபச்சாரம் செய்கின்றார், அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இரக்கமும் காட்ட மாட்டான், உதவியும் செய்ய மாட்டான். ஏன் ஷேக் ஜானியின் வயோதிபமான ஒரு ஷேக் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், ஒரு வயோதிபமானவர் தன்னுடைய வாலிப வயதை கடந்திருப்பார், அவரிடம் பக்குவம் வந்திருக்கும், எது நல்லது எது கெட்டது என்று சொல்லக்கூடிய அந்த பசீரத் என்று சொல்லக்கூடிய தெளிவு இருக்கும். ஆனால் வாலிபர்கள் அதற்கு மாற்றமாக இருப்பார்கள், தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் இருப்பார்கள், இது தவறா தவறு இல்லையா என்று சிந்திக்க பக்குவம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் வயோதிபமான ஷேக்மார்கள், வயோதிபமான நாம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய பாசையில் கிழட்டு வயது
வயதை அடைந்தவர்கள் அல்லது மாமா என்று சொல்லுவோம் அல்லவா, வயோதிபர்கள், அவர்களே நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், நீங்களே விபச்சாரம் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நமக்கு கண்ணுகளுக்கு முன்னால் பார்க்கலாம். நாம் வெளிநாடுகளில் வந்து இருக்கின்றோம். அதிகமானவர்கள் ஃபேமிலிகளை, மனைவிமார்களை தன்னுடைய நாடுகளில் விட்டு வந்திருக்கின்றோம். நமது பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வீடுகளில் விட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய விபச்சாரம் அதிகமாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, யாரும் மறுக்கவும் முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய சிறிய காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய குடும்பங்களை மறந்து இங்கு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். நம்மளை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, தன்னுடைய மகன் இருக்கானா, அல்லது தன்னுடைய தகப்பன் இருக்காரா, அல்லது தன்னுடைய மனைவிதான் எங்க இருக்காரா, என்னுடைய ஊர்க்காரர்கள் பக்கத்தில் இல்லையே, யாரும் பார்க்க மாட்டார்கள். நானும் வேலைக்கு செல்கின்றேன், வந்த உடனே சமைத்து சாப்பிட நேரம் இல்லை, அதற்காக வேண்டி ஒரு பெண்ணை வைத்துக் கொள்வது, அவரோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நம்மளை யாரு பார்க்கவில்லை என்றாலும் அந்த நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரப்பு நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். யாராலும் உதவி செய்ய முடியாத, அல்லாஹ்வுடைய அனுமதி இன்றி யாருக்கும் இரக்கம் காட்டப்பட முடியாத அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து தடுக்கப்படக்கூடிய கூட்டத்தில் நாம் அடைய வேண்டுமா? அல்லது அந்த நாளில் நாம் இங்கு செய்த அமல்கள் அனைத்தும் நம்முடைய மூஞ்சில் வீசப்பட்டாலும் இரக்கம் காட்டி நம்மளை சுவனம் நுழைவிக்க கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் என்பது ஒரு சிறிய தலையங்கம் அல்ல. வெறுமெனவே அதை பற்றி பேசினாலே நாம் இன்று நாளை முடித்துக் கொள்ள மாட்டோம். ஆனால் நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், விபச்சாரம் பெரும் பாவங்களில் ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வெறுத்த ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் கடுமையான எச்சரிக்கைகளை ஹதீஸ்களில் சொல்லியிருக்கின்றார்கள். பல விடுத்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நல்ல செயல் அல்ல, இது ஈன செயல், இது இழிவான செயல் என்று இந்த குர்ஆனில் பல வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கின்றான். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிலர் எது விபச்சாரம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். சிலருடைய மனங்களில் ஓடுவது என்ன, ஓர் பெண்ணோடு உறங்கிவிட்டு எழுந்திருப்பது தான் விபச்சாரம் என்று சொல்கின்றோம். ஆனால் ஹதீஸ்களில் கூறப்பட்டிருப்பது அது மட்டுமல்ல. நாம் ஒரு பெண்ணோடு ஆபாசமாக பேசுகின்றோமா, அல்லது அவருக்கு நாம் ஆபாசமாக மெசேஜ்களை அனுப்புகின்றோமா, அது கூட ஜினாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்களும் ஜினா செய்கின்றது. ஆபாசமான விஷயங்கள், பெண்களை கெட்ட சிந்தனையோடு மன இச்சையோடு ஒரு மனிதன் நோக்குவான் என்று சொன்னால் அது அவன் ஜினா செய்வதற்கு அர்த்தம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் வல்யது தஸ்னி, தன்னுடைய கைகளும் ஜினா செய்யும். வஸினாஹா அத்தம்ஸ், ஜினா, அந்த கையுடைய ஜினா என்று சொன்னால் பெண்ணை மன இச்சையோடு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்களுடைய கைகளை நாம் பற்றி பிடிப்பது இருக்குது அல்லவா. வல்லம்ஸ் என்று சொன்னால் கைகளை எட்டி பிடிப்பதற்கு சொல்வார்கள். அவ்வாறு பிடிப்பதும் ஜினாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஷிஃப்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள் இத்தனை மணிக்கு சூக்குகளில் இருந்து, சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து வெளிவருவார்கள். நாமும் இந்த நேரத்தில் ஃப்ரீயாகத்தான் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் சென்றால் கொஞ்சம் கண் குளிர்ச்சியாக அவர்களை பார்த்துவிட்டு வரலாம், மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர்களை பார்ப்பதற்காக நாம் நடக்கின்றோம் அல்லவா. அந்த நடையின் நம்முடைய காலும் ஜினா செய்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய துணை அல்லாஹ் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமெனவே ஒரு பெண்மணி தம்முடைய ஆடைகளை கழுவி தருவதற்காக வேண்டி அல்லது நமக்கு சமைத்து தருவதற்காக வேண்டி நாம் நம்மளோடு தப்பான உறவில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள ஏழுமான அளவு முழுமையாக அதிலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும்.
நம்மளை யாரும் பார்க்கவில்லை என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துக்கு உள்வாங்கி விடுவான். அல்லாஹ் கோபித்து விட்டான் என்று சொன்னால் நம்மளை இந்த உலகத்திலும் பாதுகாப்பதற்கு நல்லதை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை அளிக்க மாட்டான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் ஜினா செய்யக்கூடியவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஜினா செய்யக்கூடியவர்கள் யார் இந்த ஜினாவை செய்கின்றார்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் கடும் தண்டனையை பெற்றுக்கொள்வார். யுதாஃபுலஹுல் அதாபு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அவர்களுக்காக வேண்டி பல மடங்கு அதிகமான அதாபுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வயஹ்லுது ஃபீஹா முஹானா, கேவலப்பட்டவனாக அல்லாஹ்வுடைய உதவியுமின்றி அல்லாஹ்வுடைய இரக்கமுமின்றி அடியார்களுடைய இரக்கமுமின்றி அது பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளை இன்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் முன்னால் கேவலப்பட்டவர்களாக இருப்போம். யார் ஜினாக்களில் ஈடுபடுகின்றோமோ அவர்கள் அந்த கியாமத்துடைய நாளில் யஹ்லுது ஃபின்னார், நரகத்தில் தொடர்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்தவித மன்னிப்பும் கிடையாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிமையில் வாழ வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்மளை சுதந்திரமாக நீண்ட கயிறுகளில் விட்டிருக்கின்றான் என்று அர்த்தம் அல்ல. அது நமக்கு சோதனையாக கூட இருக்கலாம். தன்னுடைய அடியானை விட்டு பார்த்திருக்கின்றான் என்று கூட இருக்கலாம். இவர் தனிமையில் இருந்தார், அல்லாஹ்வை பயப்படுகின்றாரா, கியாமத்துடைய நாளை பயப்படுகின்றாரா என்று நம்மளை சோதிப்பதற்காக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த வெளிநாடுகளில் மனைவிமார்கள் அற்று வாழ வைத்திருக்கலாம். இதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தில் கெட்ட சிந்தனைகள் வருகின்றதா, கெட்ட ஆசைகள் வருகின்றதா, தன்னுடைய மனைவிமார்களோடு நாம் தொடர்பில் இருப்போம். மனைவிமார்களோடு பேசுவதற்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசைகள் வருவதில்லை. ஆனால் அந்நிய பெண்களோடு பேசுவதற்கு மாத்திரம் நித்திரை முழித்து சரி அவர்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இவ்வாறு நம்முடைய உள்ளங்கள் பழக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்வை நினைப்போம் என்று சொன்னால் கடுமையான தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளில் உதவி செய்ய மாட்டான் என்ற சம்பவம் இருக்கின்றது என்றதை நாம் உள்ளத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கெட்ட செயலிலிருந்து நம்மளை பாதுகாப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அன்று ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது அந்த மலிக்குடைய அந்த மசருடைய அரசனின் மனைவி அந்த ஊரிலே மிகவும் அழகான பெண்மணியாக இருக்கின்றாள். அவள் அவரை தப்பாக நடப்பதற்கு அழைக்கின்றாள். ஆனால் அவளிடம் அழகு இருக்கின்றது, அவளிடம் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செயலிலிருந்து அவரை பாதுகாத்தார், ஓர் நபியாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இவ்வாறு அந்த ஜினாவுடைய ஆசைகள் வந்தால், ஆபாச சிந்தனைகள் வந்தால், உள்ளத்தில் அதை நாம் ஒரு டைம் பாஸாக, ஒரு மன ஆறுதலாக, மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று நாம் எண்ணினால் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த மனைவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இவ்வாறு இங்கு விபச்சாரங்களில் ஈடுபடும் போது என்னுடைய மனைவியை மாத்திரம் நான் எவ்வாறு பத்தினியாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இவ்வாறு அவிழ்த்துவிட்ட மாடுகள் போன்று நாம் திரிவோம் என்று சொன்னால் நிச்சயம் தம்முடைய மனைவிமார்களை அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகைதான் கியாமத்துடைய நாளில் 3 பேரில் ஒருத்தர் தான் ஷேഖுன் ஜானின், விபச்சாரம் செய்யக்கூடிய வயோதிபர்கள் என்று நபி அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ மலிக்குன் கத்தாபுன், பொய் சொல்லக்கூடிய அரசன், அவருக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அனைத்து பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு நிர்வாக தலைவராக இருக்கின்றார்,
இருக்கின்றார், ஒரு நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்கின்றார், அல்லது ஒரு கொம்பனியின் முகாமையாளராக இருக்கின்றார், அவருக்கு பொய் செல்ல வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அவர் பொய் சொல்கின்றார். இவரையும் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கவும் மாட்டான், அவரோடு பேசவும் மாட்டான், அவரை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஃப்தாஹுல் சலா உது என்று சொல்கின்றோம் அல்லவா? நல்ல விடயத்தின் திறவுகோல் தொழுகை என்று சொல்கின்றோம், சுவனத்தின் திறவுகோல் தொழுகை என்று சொல்கின்றோம் அல்லவா? அதை போன்று பாவங்களின் திறவுகோல் தான் பொய் என்று அதிகமான உலமாக்கள் எழுகின்றார்கள். அதிகமான பாவங்கள் தொடர்ச்சியாக செல்வதற்கு காரணம் பொய்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள அனுபவத்தை நான் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு பொய் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த பொய்யை மறைப்பதற்காக வேண்டி பல பொய் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். ஏன்? உண்மை என்பது ஒன்றுதான், ஆனால் பொய் என்பது பலது. ஒரு பொய்யை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் சொன்னார்கள், வய்யாக்கும் வல் கிஸ்ப, நான் பொய்யை கொண்டு உங்களை எச்சரிக்கின்றேன். ஃபைனல் கிஸ்ப, பொய் சொல்லுவது யஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்ட விடயங்களின் பால் உங்களை இட்டு செல்லும். நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்களா? வீட்டில் நான் பள்ளிக்கு போறேன் என்று பொய் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேயாவது நண்பர்களோடு பஜார்களை நோக்கி செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கு அவர்களோடு சென்று புகைத்தலில் ஈடுபடுவீர்கள், மதுபானத்தில் ஈடுபடுவீர்கள். அதே போன்று அந்நிய பெண்களை பார்க்க தூண்டும், அதன் மூலம் விபச்சாரத்தை தூண்டும். இவ்வாறு ஒரு பொய்யின் காரணமாக நாம் பல பாவங்களை செய்வதற்கும் அது துணையாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வைன்னல் ஃபுஜூர, அவ்வாறு அந்த பொய்யின் மூலம் உருவாக்கக்கூடிய கெட்ட விடயங்கள் யஹ்தி இலன்னார், உங்களை நரகத்துக்கு இட்டு சென்றுவிடும். வமா யஸாலு ரஜுலு யக்திபு வ யதஹர்ரல் கிஸ்ப ஹத்தா யக்தப இன்தல்லாஹி கஸ்ஸாபா, ஓர் மனிதன் அவனுடைய வாழ்வில் அந்த பொய்யின் சுவையை கன்று விட்டான் என்று சொன்னால், பொய் சொல்லி அவன் பழகி விட்டான் என்று சொன்னால், அதன் மூலம் அவன் மற்ற மக்களிடம் இவர் சொல்லக்கூடிய கதைகள் உண்மையாக இருக்கின்றது, ஓர் அறிவாளி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு எந்த அளவு அவர் பொய் சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இக்தபு கஸ்ஸாபா, பொய்யன், அண்ட புழுவன் என்று சொல்லுவோம் அல்லவா? அவ்வாறு பச்சை பொய்களை சொல்லக்கூடியவன் என்று அல்லாஹ்விடம் எழுதப்படுகின்ற வரைக்கும் அதில் ஊறியவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், லியயலஅனி சித்கு வ கல்லமா யலஉ அஹப்பு இலைய மின்னா யர்ஃபஅனில் கிஸ்பு, நான் பொய் சொல்லி உயர்த்தப்படுவதை விட நான் உண்மை சொல்லி தாழ்த்தப்படுவது எனக்கு மிகவும் விருப்பம் என்று சொல்வார்கள். பொய்யை சொல்லி மக்களிடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும், நான் இன்ஜினியர், நான் டாக்டருக்கு படித்திருக்கின்றேன், எனக்கு இவ்வளவு வசதி இருக்கின்றது, பெருமையாக நான் பொய்களை சொல்லி நல்ல பேர்களை எடுப்பதை விட உண்மையை சொல்லி நான் ஓர் கூலி தொழிலாளி என்று உண்மையை சொல்லுவது சிறந்தது என்ற அடிப்படையில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சொல்வது பொய்யா என்று நமக்கு தெரியாது, சர்வ சாதாரணமாக போய்விட்டது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் வாசலில் விளையாடி கொண்டிருந்தால் கூப்பிடுவது, மகனே உள்ளே வாங்க, அதைத்தாரன் இதைத்தாரன் என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அதை நாம் எதை சொல்லி கூப்பிடுகின்றோமோ, உதாரணத்துக்கு பிஸ்கட் தருகின்றேன் வாருங்கள் என்று கூப்பிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்குள் வந்ததற்கு பின்னால் அந்த பிஸ்கத்தை கொடுக்காமல் விட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில் நம்மளை ஏறட்டும் பார்க்க மாட்டான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் சிறிய வயதுடைய சிறாராக இருக்கின்றார். விளையாடி கொண்டிருக்கும் போது உம்மு ஆமிர் அவரை கூப்பிடுகின்றார், ஏ ஆமிரே உள்ள வாங்க, உங்களுக்கு சாப்பாடு தாரன் என்று கூப்பிட்டதும் நபி அவர்கள் அந்த பெண்மணியை திரும்பி பார்த்து, ஏ உம்மு ஆமிரே, நீங்கள் சொல்லுவது உண்மையா? அந்த குழந்தை உள்ளே வந்தால் நீங்கள் அவருக்கு உண்மையாக சாப்பாடு கொடுக்க போகின்றீர்களா
என்று வினவுகின்றார்கள். அப்போது அந்த பெண்மணி சொல்கின்றார், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவரை உண்மையிலும் நான் சாப்பிடுவதற்காகத்தான் கூப்பிடுகின்றேன் என்று சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறு நீங்கள் கூப்பிட்டு விட்டு அந்த குழந்தைக்கு எதை சொல்லி கூப்பிட்டீர்களோ அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நீங்கள் பொய்யாளி என்று பெயரெழுதப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அன்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை எச்சரிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கலாம் இது என்னுடைய பிள்ளைதானே, அவர்களிடம் நான் பொய் சொல்லலாம், இவர் என்னுடைய தகப்பன் தானே, இவரை கோபிக்க மாட்டார், இவரிடம் பொய் சொல்லலாம், இவ்வாறு நினைக்கலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பொய்கள் மூலம் அந்த கியாமத்துடைய நாளில் நாம் அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து தடுக்கப்பட்டு விடுவோம், அல்லாஹ்வுடைய அந்த உதவியிலிருந்து தடுக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபிக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் சென்றடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையை சொல்லி கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, பொய் சொல்லி நாம் முன்னேற வேண்டும், பேரெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலம் நாம் உண்மையைத்தான் வளர்க்க விரும்ப வேண்டுமே தவிர பொய் சொல்லி நாம் செய்யக்கூடிய தொழில்களில் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது. இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயலுல் லில்லதி யுஹத்திஸு வ யக்திபு லியஹ்திஹ பிஹில் கௌம. ஓர் மனிதர் சில கட்டுக்கதைகளை சொல்கின்றால் அந்த கட்டுக்கதைகள் முழுக்க பொய்யாக இருக்கின்றது. அவருடைய நோக்கம் அந்த கதை சொல்வதன் மூலம் மற்றவர்களை, அவருக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களை அவர் சிரிக்க வைக்க வேண்டும். இவர்களுக்கு டைம் பாஸாக நாம் கதை சொல்லி அவர்களை சிரிக்க வைத்து தன்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் பொய் சொல்கின்றார் அல்லவா, அவருக்கு வயலுன், அவர் நாசமாகட்டும், அவர் கேடுகட்டு போகட்டும், வயலுன் லஹு என்று 3 விடுத்தம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழப்போவது கொஞ்ச காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மளை அறியாமலே இது பாவம், இது தவறு, இதன் மூலம் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான் என்றிருக்கின்றது. இவ்வாறு நாம் தெரியாமல் சில பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் நாம் உறுதியாக நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன், விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட அதனுடைய முகத்தமா முன்னுரிமை பேசுவது, மெசேஜ் பண்ணுவது, பார்ப்பது, இவ்வாறான விஷயங்களின்பால் நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையானவனாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் உண்மையாளியாக வாழ்ந்து மரணிக்க செய்து அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் ஏறிட்டும் பார்க்காத, கோபிக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடாத அந்த நபர்களின் கூட்டத்தில் 3வது கூட்டமாகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. ஏன் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்று ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு என்று சொன்னால், அந்த ஏழை என்று சொன்னாலே அவனிடம் ஒன்றுமே இல்லை, அது இருந்தும் ஒரு மனிதன் பெருமை அடிக்கான் என்று சொன்னால் அவன் பெருமையிலும் மிகவும் பெருமை பிடித்தவன் என்றுதான் அர்த்தம். இதனால் தான் நபி அவர்கள் வாயிலும் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழைகளையும் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு உதவவும் மாட்டான், அவர்களுக்கு தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை மதிக்க மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நாம் இன்று பார்க்கலாம், சிலரை பார்த்தால் மாத்திரம் சலாம் சொல்வார்கள், சிலரை பார்த்தால் மாத்திரம் கை கொடுப்பார்கள், முஆனகா செய்வார்கள், முசாபஹா செய்வார்கள். ஆனால் சிலரை பார்த்தால்
பார்த்தும் பார்க்காதது போன்று போவார்கள். காரணம் என்ன? அவர் இன்ஜினியராக இருக்கின்றார், அவர் ஆசிரியராக இருக்கின்றார், ஓர் நிறுவனத்தின் முகாமையாளராக உரிமையாளராக இருக்கின்றார். வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கை கொடுப்பதா? என்னிடம் கை நீட்டி சம்பளம் செய்யக்கூடியவர்களை நாம் முசாஃபஹா செய்வதா? அவர்களுக்கு நாம் சலாம் சொல்வதா? இவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் வந்து விடும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் சுவனம் நுழைய மாட்டோம். அல்லாஹும் அந்த நாளில் நமக்கு இரக்கம் காட்டான். கடுகு அளவு நம்முடைய உள்ளங்களில் பெருமை இருந்தாலும் நாம் சுவனம் நுழைய மாட்டோம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நாம் அறிந்த சம்பவம்தான். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபிர்அவுன் வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, நியாயம் இல்லாமல் ஃபிர்அவுனுடைய கூட்டமும் பெருமை அடித்தார்கள். வலன்னு அன்னஹும் இலைனா லா யர்ஜஊன், அவர்கள் எண்ணினார்கள் அவர்கள் எங்களிடத்தில் கியாமத் நாளில் வரமாட்டார்கள், அவர்கள் வஃபாத்தாக மாட்டார்கள், வஃபாத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணவில்லை. அதனால் பெருமை அடித்தார்கள். நாங்கள் அவர்களை முழுமையாக அழித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதே போன்றுதான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமும் மிகவும் பெருமை அடித்தார்கள். எங்களுடைய ஊர்களுக்கு உங்களை நாங்கள் வர விட மாட்டோம், உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியாக்குவோம், உங்களையும் வெளியாக்குவோம், உங்களை நம்பக்கூடியவர்களை நாங்கள் வெளியாக்குவோம் என்று பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அளித்தான். ஆது சமூகரிய கூட்டத்தையும் அவ்வாறு தான் இருந்தார்கள். தாங்கள் கல்களை குடையக்கூடியவர்கள், கல் மலைகளை கூட குடைவோம், அவ்வாறு இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த கூட்டமாக இருக்கின்றோம், எங்களை அசைக்க முடியாது என்று பெருமை அடித்தார்கள். அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்தான். அதே போன்றுதான் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருத்தன், எனக்கு பின்னால் கடைசி தூதர் ஒருத்தர் வரவிருக்கின்றார், சிலைகளை வணங்காதீர்கள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் என்று தௌஹீதை எத்தி வைக்கும் போது தன்னுடைய ஆடைகளை சுருட்டி காதுகளில் வைத்துக்கொண்டு பெருமை அடிப்பார்கள், சிரிப்பார்கள். அவர்களையும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அடித்த பெருமையின் காரணத்தால் அழித்தே விட்டான் இந்த உலகத்திலிருந்து. அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு பெருமை வருமோ அவர் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறான பெருமையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். பெருமை என்பது மாபெரும் நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது உள்ளத்தில் வந்துவிட்டால் தன்னுடைய பெற்றோர்களை மதிக்க விடாது, தன்னுடைய சகோதரர்களோடு ஒன்றாக இருக்க விடாது, தன்னுடைய பிள்ளைகளோடு இரக்கம் காட்ட விடாது. அப்படிப்பட்ட ஓர் கெட்ட நோய்தான் அந்த பெருமை. அந்த பெருமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பணிவான தன்மையை தந்து, பொய்யற்ற உண்மையான வாழ்க்கையை தந்து, ஜினா இன்றி பத்திரித்தனமான வாழ்க்கையை தந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளில் கோபப்படக்கூடிய கூட்டத்தில் இருந்து வெளியாக்கி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.